கல்லீரல் பாதிக்கப்பட்டா என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும்? முதல் விஷயம், நம்ம கல்லீரல் பாதிக்கப்படும் போது உடல் சோர்வு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வைட்டமின்ஸாக இருக்கட்டும், மினரல்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய செல்களுக்கு தேவையான குளுக்கோஸை வந்து சேகரிக்க அதாவது ஆல்ரெடி சேமித்து வைக்கப்பட்ட இந்த கிளைகோஜன்லேருந்து குளுக்கோஸாக வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயம். இதுதான் உடனடி எனர்ஜியை நம்ம வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கல்லீரலில் நடக்கிறதுனால யாருக்கெல்லாம் கல்லீரல் பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் உடல் சோர்வு என்ன காரணம்னே தெரியாமல் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, அவங்களுடைய ஸ்கின்ல ஏதாவது ஒரு அலர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு குளிச்சுட்டு வந்தாங்க, ஸ்கின்ல வந்து ஒரு அரிப்பு இருக்குது. ஸோ நைட் ஆனாலே வந்து எனக்கு ஸ்கின்ல ஒரு அரிப்பு இருக்குது, என்ன காரணம்னே தெரியாமல் அர்டிகேரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உடம்பு ஹீட் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும். பித்தம் அதிகரித்த ஒரு நிலையை வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ கண்களில் வந்து ஒரு எரிச்சல் வந்து இருக்கிறது, யூரின் போகிறப்ப எரிச்சல் இருக்கிறது, சில பேருக்கு மோஷன் போகும்போது வந்து எரிச்சல் வந்து இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பாடி ஹீட் அதிகமாகி சரியான தூக்கம் இல்லாத ஒரு நிலையும் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஸோ இதுவும் கல்லீரல் பாதிப்பினுடைய ஒரு முக்கியமான அறிகுறி. அதே மாதிரி தொப்பை வந்து அதிகமாக இருக்குது. கை கால்லாம் ஒல்லியாக இருக்குது டாக்டர், உடம்புல இந்த வயிறை தவிர மற்ற எல்லா இடமும் நார்மலாக இருக்குது, வயிறு மட்டும் வந்து அதிகமாக வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ வயிற்றில் ஒரு பாலை வந்து ஒட்டி வச்ச மாதிரி, ஒரு பானையை வச்ச மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம்.